இப்போ நம்ம பார்க்க போகிறது வேர்ட் எம்பேடிங்ஸ். அதாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் எந்த ஒரு டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணாலும் சரி, அந்த டெக்ஸ்ட் வேர்ட் எம்பேடிங்ஸ் அதாவது வெக்டார்ஸாக மாறி அது அவுட்புட்டாக வெளியில் வரும். இந்த டெக்ஸ்ட்டை வெக்டாராக மாற்றுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது ஓப்பன் ஏஐ எம்பேடிங்ஸ். ஸோ இதுக்கான எஸ்டிகே இதுக்கான எல்லாமே அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது இந்த வெக்டாராக மாற்ற போகிறோம். ஒன்ஸ் இதை முடிஞ்சதுக்கப்புறமா பிடிஎஃப்பை சங்க் பண்ணி அந்த சங்கை எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை மட்டும் எழுதி அந்த வேர்ட் எம்பேடிங்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் இப்போ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஸோ ஃபங்க்ஷன் கிரியேட் எம்பேடிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு அசிங்க் ஃபங்க்ஷன். ஓகே, இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அ ப்ராமிஸ். ஓகே, ஸோ ட்ரை கேட்சில் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய எம்பேடிங்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த இடத்துல வந்து அது டெக்ஸ்ட்டை வந்து ஒரு பேராமீட்டராக அது உள்ளே வாங்கும். அண்ட் அது ரிட்டர்ன் அது வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த எம்பேடிங்ஸை அது ஒரு அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ண போகுது. இதுக்கு நம்ம ஒரு என்பிஎம் பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த என்பிஎம் பேக்கேஜை வந்து ப்ரொவைட் பண்ணுறது ஓப்பன் ஏஐ. அவங்களே வந்து நம்மளுக்கு ஒரு என்பிஎம் பேக்கேஜ் கொடுக்குறாங்க. அந்த பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சில மெத்தட்ஸு சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to create that embedding. npm install OpenAI அப்படின்னு இங்கே போட்டுக்கிறேன். இந்த இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம மேலே ஃபஸ்ட் லைனில் கான்ஸ்டன்ட் அந்த OpenAI நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல OpenAI is equals to require OpenAI அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ தட் அந்த பேக்கேஜிலிருந்து இந்த ஒரு மெத்தடை வந்து நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுறோம். ஸோ இப்போ இம்போர்ட் பண்ண அந்த OpenAI யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கான்ஸ்டன்ட் OpenAI is equals to நியூ OpenAI. ஓகேவா? ஸோ அந்த இதுவை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணோம். அந்த பேராமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா API கீ. இந்த API கீ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்விரான்மெண்ட் வேரியபிளில் வச்சுட்டு அந்த வேல்யூவை நம்ம இந்த இடத்துல கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு process.env.openAI key அப்படிங்கிற இந்த ஒரு வேரியபிளில் நம்ம அதை செட் பண்ண போகிறோம். செட் பண்ணிட்டோம்னா அந்த வேல்யூ இந்த இடத்துக்கு வந்துடும். அண்ட் இந்த OpenAI key வந்து எங்கேயும் எக்ஸ்போஸ் ஆகாமல் பார்த்துக்குங்க. எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வேறு யாராவது யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு பில்லு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம கான்ஸ்டன்ட் எம்பேடிங்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு OpenAI அதாவது இந்த வேரியபிள். ஓகே, இந்த வேரியபிள் டாட் எம்பேடிங்ஸ் டாட் கிரியேட் அதாவது எம்பேடிங்ஸ் கிரியேட்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த எம்பேடிங்ஸ் டாட் கிரியேட் அப்படிங்கிற இந்த மெத்தட்குள்ளே நம்ம என்ன டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணோமோ அதை பாஸ் பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்புட். ஓகே, என்ன இன்புட் இருக்கோ அந்த இன்புட்டை கொடுப்போம். ஸோ இந்த இன்புட்டில் இந்த டெக்ஸ்ட் தான் இங்கே வரும். ஓகேவா? ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எது உள்ளே வருதோ அதை இங்கே கொடுப்போம். அண்ட் மாடல் அப்படிங்கிறது வந்து டெக்ஸ்ட் எம்பேடிங் ADA 002 அப்படிங்கிற இந்த மாடல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம வந்து அவைட் போட்டோம் அப்படின்னா இந்த மாடல் வந்து இப்போ நம்ம உள்ள என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து எம்பேடிங்காக மாற்றி இந்த வேரியபிளில் கொடுத்துரும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா ரிட்டர்ன் எம்பேடிங்ஸ் அப்படிங்கிற இந்த இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணாலும் அந்த டெக்ஸ்ட் வந்து எம்பேடிங்காக மாறி வெளில வந்துடும். சப்போஸ் எரர் வந்துச்சுன்னா like what we can do is we can throw new error saying that error dot so error அப்படி வச்சுப்போம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபங்க்ஷன் நம்ம இங்கேருந்து மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் போட்டுக்கலாம். மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட்டை உள்ளே கொடுத்தோம்னா அதை லைக் எம்பேடிங்காக மாற்றி வெளியில் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்போது நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்குன்னு ஒரு API ஒன்று எழுதலாம். அந்த API நம்ம ஹிட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த API வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ ரவுட்டர் டாட் இப்போ கெட் மெத்தடே எழுதிக்கலாம். கெட் ஸ்லாஷ் எம்பேடிங்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஸோ அசிங்க் அண்ட் லைக் ஒரு ஃபங்க்ஷன் போட்டு அதில் ரெக்வஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ் அப்படின்னு போட்டு இதில் ட்ரை கேட்ச் இந்த ட்ரை கேட்ச்க்குள்ளே ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அந்த எரர் அப்படியே பிரிண்ட் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ்
இஸ் 500.json அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எரர் வந்துச்சுன்னா ஸ்டேட்டஸ் 500 த்ரோ பண்ணும். ஓகேவா? ஸோ எரர் அப்படின்னு போட்டுடலாம். ஒன்ஸ் எரர் வரல, எவ்ரி திங் இஸ் கோயிங் ஃபைன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எம்பர்டிங்ஸை நம்ம இங்கேருந்து இந்த கிரியேட் எம்பர்டிங்ஸுங்கிற இந்த விஷயத்தை நம்ம கான்ஸ்டன்ட் கிரியேட் எம்பர்டிங்ஸ் ஈக்குவல்ஸ் டு ரெக்வயர் டாட்ஸ் எம்பர்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபைல்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் பண்ணிட்டு இப்போது நான் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் எம்பர்டிங்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு கிரியேட் எம்பர்டிங்ஸ் அப்படின்னு போட்டு இதில் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஸோ நம்ம எந்த ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம உள்ளே பாஸ் பண்ணாலும் சரி அந்த டெக்ஸ்ட் வந்து இந்த வேரியபிளுக்குள்ளே போய் அது இந்த ஓப்பன் ஏஐ வழியாக எம்பர்டிங்காக அதாவது இந்த வெக்டாராக கன்வெர்ட் ஆகி திருப்பி நம்மளுக்கு அந்த எம்பர்டிங்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். இதுதான் நம்மளுடைய ஓவரால் கான்செப்ட். கரெக்டா? ஸோ இதுக்கு மேலே மவுஸ் பாயிண்டர் வச்சு பாருங்கள். இட் இஸ் ரிட்டர்னிங் அ ப்ராமிஸ். ஓகேவா? ஸோ ப்ராமிஸ் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் அவைட் போட்டுக்கிறேன். அவைட் போட்டுட்டு இப்போ ரெஸ்பான்ஸ்.json இந்த எம்பர்டிங்ஸை நான் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ தட் நம்மளுக்கு அவுட்புட் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எம்பர்டிங்ஸ் அப்படிங்கிற ஏபிஐயை நம்ம போஸ்ட்மேன் வழியாக கெட் மெத்தடில் ஹிட் அடித்தோன்னா நம்மளுக்கு அந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அந்த வார்த்தை வெக்டாராக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகணும். இப்போது அது ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணிட்டோம். போஸ்ட்மேனில் கெட் மெத்தடில் அந்த /எம்பர்டிங் அப்படிங்கிற அந்த யூஆரில் வச்சுக்கிட்டு இப்போ சென்ட் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய நம்பர்ஸ் இங்கே பாருங்கள் இவ்வளோ நம்பர்ஸ் வந்துருக்கு. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் இந்த எம்பர்டிங்னா என்னன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த எம்பர்டிங்கிறது வார்த்தைகளை வந்து நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு வெக்டரைஸ்டு ஃபார்மெட். ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற அந்த ஏஐ மாடல் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம ஒரு வார்த்தை கொடுத்தோன்னா அந்த வார்த்தையை வந்து எம்பர்டிங் வெக்டாராக மாற்றி நம்ம கையில் இதை கொடுத்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்கும். இந்த நம்பர்ஸ்லாம் என்னன்னு புரியாது. பட் இந்த நம்பர்ஸ் தான் வந்து அந்த வார்த்தைகளை ரெப்ரசன்ட் பண்ணுற வெக்டார்ஸ். இப்போ நம்ம இது என்ன பண்ணணும்னா இதை எடுத்துக்கிட்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணிங்கன்னா திருப்பி இந்த டேட்டாபேஸில் போய் வெக்டாரை சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகே, இதுதான் ஓவரால் கான்செப்ட். இப்போ அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு வார்த்தையை கொடுத்தோன்னா அந்த வார்த்தையை வெக்டாராக மாற்றுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் இப்போ எழுதியிருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பிடிஎஃப் வச்சுருக்கோம். அந்த பிடிஎஃப்ல இருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம ஸ்கிராப் பண்ணி அதை வந்து ஸ்கிராப் பண்ணி எடுத்து அந்த வார்த்தைகளை நம்ம இந்த எம்பர்டிங்ஸ்குள்ளே கொடுத்து திருப்பி அதை எடுத்துகிட்டு போய் டேட்டாபேஸ்குள்ளே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.